24ஆம் புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேலு மேலே ஏதாவது கோவம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து சில சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன்ல, நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசிச்சு இன்றைக்கி வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான். நடக்கும்னு நம்புகிறேன். அது என்ன நடக்கலங்கிறது வருத்தமாக இருக்காது உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன் எத்தனையோ கதை நடக்கல, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம். அதேமாதிரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது என்னென்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம். சில நடிகர்களை ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கா? இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே சொல்லலாம். அவர் என்னென்ன கோவளமில் ஷூட்டிங் அங்கேருந்து முடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ டி நகர் தாண்டிட்டார். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரிசையாக நீலாங்கரை தாண்டியாச்சு, திருவான்மியூர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அங்கே முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்னா வேற ஒரு பேட்ச் ஒர்க்கு காலையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். அதனால் யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க. 6 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ மணி சார் நிறைய நடிகர்கள் ப்ரெஸ் மீட்டே வைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும்போது நம்ம இல்லை, அதுதான் பொதுவாக எல்லாத்தையுமே தான் கேட்கலாம். அது இல்லை இல்லை, பொதுவாக வந்து இவர்கிட்ட கேட்கக்கூடாதுல்ல. நம்ம இவர் ஹீரோ பற்றி நம்ம கேட்கலாம். இயக்குனராக இருக்கா இவர் ஹீரோ பற்றி நம்ம இவர் கேட்கலாம். சிம்ரன் சார் சொல்லுங்கள். உங்கள் 20 வருஷம் ஆகிட்டு நீங்கள் இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை 200 தடவை 300 தடவை அவ்வளோ ரசித்து நம்ம கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளோ இடைவெளி, என்ன காரணம்? இல்லை, அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா சில நேரங்கள் நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது. அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிடுவோம். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகிடுவேன் சார். சார் டேரக்டர் சார், எல்லோரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமாக? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி வந்து எலெக்ஷன் சமயத்துலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோம், அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்பு தான் சார். ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும். அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது. என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக அந்த சமயத்தில் வரும்போது இன்றைக்கி நைட் பாம் அப்படின்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல. கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும். அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸு? இதில் இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஏன் அதை போட்டுன்னு கொண்டு வந்திருக்கணும்? வேறு ஏதாவது படகு? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னென்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும்போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார் அடுத்து மருதம், முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். என்னென்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்ணுறதே பெரிய விஷயம் சரிங்களா. பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ளே வந்து சின்ன பிரச்சனை வரும். யார் ஃபஸ்ட் சீன் செகண்ட் சீனுன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டர் ஒரு போட்டில் அத்தனை பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. உங்கள் மேலே யார் கோவப்பட்டா?
இல்லை இதில் பிரச்சனை என்னென்னா யாருக்குமே கடல் பற்றி தெரியாது. நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் டேபிளில் உட்காந்து எழுதும்போது அப்படியே நம்ம படித்த நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த ஆளை மட்டும் அடிக்கணும். கடைசியில் போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால உள்ளே போய் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவராக இருந்தால் தான் இவங்க என்கிட்ட கோச்சிக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ளே விழுந்து பாதியில் எந்திரிச்சு என்னை 2 பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டோடனே இவங்க என்கிட்டயே பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுல வந்து என்னென்னா என்னதான் இருந்தாலும் நாங்கள் பின்னால் நிற்கிறவங்க டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதேஷ் டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்புல, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட்டு இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமராவில் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த நாபிக்கவலத்திலேருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ளே எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி ரைட்டு, அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சுருந்தேன். அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார், எல்லாரும் மொக்க போடுவாங்க. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறப்ப தெரியாது, மானிட்டரில் பார்க்குறப்ப, ஏன் டப்பிங்கில் வந்து பார்க்குறோம் ஒரு எமோஷனல் சீனில் ஆட்சிக்கு வந்து வாயில் பனங்கிழங்கு ஒட்டியிருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் என்னென்னா நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு உட்காரும்போது ஹெவி வேவ். அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்தில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மைண்டு போயிடுது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அந்த டிவியேஷன் இல்லாமல் எல்லாரும் புத்த பீச்சு மாதிரி உட்காந்துருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒன்றுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும் உள்ள. அதுக்கு காரணமே அதான். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரெக்டாக திட்டலை. வாழ்த்துக்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தோம், வெறும் விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. நல்லது சார். இந்த 1943 இந்த 2ஆம் உலக போகிற அந்த டீட்டெயில்ஸ் எப்படி, எவ்வளோ நேரம் அது தரையில் இருக்க போகிறது, இந்த கதை ட்ராவல் லெவலில் இல்லை எனக்கு வந்து அது ஒரு சின்ன, அதாவது ஒரு ஆர்என்டியாக எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவாக இந்திய வரலாறு எழுதப்படுது. பரவாயில்ல, அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. ஏன்னா நான் முதல்ல வந்து ஊவேசாவை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து M10 அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் 1914 அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பற்றி ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருந்தேன், கணித மேதை ராமானுஜன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு கடந்து வர்றோம், ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை. அப்போ எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அதை சொன்னபோது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ கணேஷ் அண்டு ஜெயராஜ், அதுக்கப்புறம் வந்து இதில் கரந்தேல் ராஜேஷ், சத்ரியன், என்னுடைய கோ டைரக்டர் கருப்பசாமி, ராஜாராம், இந்த மாதிரியான எல்லாமா சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும். R&D நிறைய இருக்கலாம், பட் வந்து என்னென்னா அந்த கதைக்களம் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது, ஏன்னா செல்ஃபோன் இருக்கும், உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த கதைக்களத்தில் எல்லாமே இருந்தது, துடுப்பு இருந்தது, அந்த 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 எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதில் கிடைச்சதுனால அதில் பண்ணோம். இதில் வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து கடலில் தான் இருக்கும். சிம்பு சார் சொல்லுங்கள் சார். கடல் மீன் மத்தியில் பிராமீன் எப்படி வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதாவது சர்ச்சைகளை ஏற்படுத்துமா? இல்லை, அது நீங்கள் படம் பாருங்கள், அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது, இதில் வந்து ஒரு மலையாளி இருப்பார், ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் சேட்டு இருப்பார், ஒரு சவுத்துலேருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்படியான பல கலவைகளில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு மீனவர் இருப்பார், அவங்க பாட்டி இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் இதில் வில்லங்கமாலாம் ஒன்றும் வைக்கலை. சிம்பு சார், இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கும் மீம்ஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி. அந்த 24ஆம் புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேலு மேலே ஏதாவது கோவம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன்ல, நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசித்து இன்றைக்கி வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது.
ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நடக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான். நடக்கும் நம்புகிறேன். அது என்ன நடக்கலங்கிறது வருத்தமாக இருக்காது சார் உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சுருக்க எத்தனையோ கதை நடக்கல, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது என்னென்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம், அவ்வளோதான்.